இந்த பக்குவங்கிறது ரெண்டு வகைப்படும். எனக்கு ஆப்பு வைக்க இரு, உனக்கு எப்போ எந்த நேரம் ஆப்பு வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆப்பு வைக்கிறவகிட்ட அப்போ அமைதலாக போயிட்டு காத்து இருக்காங்க பாரு, அது ஒரு பக்குவம். சில பேர் கடவுள் பார்த்துக்கிடுவாரு, நீ ஆடு கடவுள் இருக்கான் குமாருங்கிற மாதிரி, நீ ஆடு ஆடுற வரைக்கும் ஆடு அப்படின்னு பொறுமையாக இருப்பாங்க. எதிராளி என்ன பண்ணாலும் சரி ரொம்ப பொறுமையாக போயிடுவாங்க. அது ஒரு வகை பக்குவம் தான். இன்னொரு வகை பக்குவம், ரொம்ப முக்கியமான ஒரு பக்குவம், ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் உண்மையான சந்தோஷம் எது, உண்மையிலே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தம் எது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. எந்த ஒரு பண்டிகை மீதும் அதிக ஆர்வமாக இருக்க மாட்டாங்க, எதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படவும் மாட்டாங்க, எதை நினச்சி ரொம்ப வருத்தமும் பட மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே சமமாக தன்னை வச்சுக்கிடுவாங்க. அதிகமாக யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும், நல்ல விஷயங்களையும் குறிப்பாக எது நல்ல விஷயம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நேற்று நான் ஷாப்பிங் மால் போயிருந்தேன். எத்தனையோ வாட்டி போயிருக்கேன், ஆனால் இந்த செக்ஷன் பக்கம் நான் வந்ததே இல்லை. ஆனால் என்னன்னே தெரில, நேற்று நான் இந்த செக்ஷன் பக்கம் வந்தேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த நோட்டு, புக்கு, வாட்டர் பாட்டிலு, பென்சிலு, இதெல்லாம் பார்த்த உடனே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வந்தது. இதோடைய விலையெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். இது விலை கம்மியாக இருக்குது, 4 பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். இது ஒரு பென்சில் பாக்ஸு, இது ஒரு 10 பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லாத பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைங்க முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். அதை எழுதும்போது அவங்களுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமும் இன்னும் நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வரும் அப்படின்னு எனக்குள்ள தோண ஆரம்பிச்சது. அப்போதான் ஒரு விஷயத்த நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த நோட்டு, புக்கு, பென்சில்லாம் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்தது. இந்த நோட்டெல்லாம் ரொம்ப ஆர்வமாக எடுத்து பார்த்தேன். விலை கம்மியாக இருக்குது, 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நோட்டு சின்ன சின்ன நோட்டுகள் இருந்துச்சு, சின்ன ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இந்த பேனா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் என் பிள்ளைங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் வாங்கி கொடுக்கும்போது இவ்வளோ ஆர்வமாக இருந்ததே கிடையாது. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, 2 பிள்ளைங்களுக்கு தான் நான் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் பின்னாடி கடவுளுடைய துணை இருக்குங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை 6 குழந்தைங்களுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு. அந்த குழந்தை என்கிட்ட ஃபோனில் பேசிச்சுது. அப்பா, அந்த குழந்தை பேசும்போது இந்த இதயம் இல்லை அப்படியே சுக்கு நூறாக நொறுங்கின மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ், அந்த பிஞ்சு குரலில் சொல்லும்போதே நெஞ்செல்லாம் வலிச்சது. எத்தனை நாள் ஏக்கங்கள், நம்ம ஏன் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு அப்போவுமே நான் முடிவு பண்ணேன். அதனால தான் இந்த ஷாப்பிங் போனோன்னே என் காலை ஆட்டோமேட்டிக்காக இதை நோக்கி போச்சுது. அதை தான் சொல்ல வந்தேன். இதுதான் உண்மையான பக்குவம் அப்படிங்கிறது எனக்கு நேற்று புரிஞ்சுது.